கமல் சார் கோரிக்கை வச்சதை தாண்டி வந்து அவர் படம் தயாரிக்கிறதுக்குண்டான பொருட்செலவை கம்மி பண்றதை பத்தி பேசியிருக்கிறாரு. இது எப்படி ரொம்ப பிரமாதமா சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் எங்களுக்கு வந்து அதில் எனக்கு அந்த அவருடைய நோட்டீஸ்ல பிடிச்ச விஷயமே அதுதான். இன்னைக்கு அவர் என்ன சொன்னாரு, ஆர்டிஸ்டோட என்ட்ராஜ் வந்து இவ்வளோ பெருசாக எக்ஸ்பென்சிவாக இருக்கு. பிரைவேட் ஜெட்டில் போகும்போது அவர் வந்து நேற்று வந்து ரெகுலர் ஏர்கிராஃப்டில் போனார் ஹைதராபாத்துக்கு. அதை வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஆஸ்டரிட்டி அப்படின்வாங்க. எந்த அளவுக்கு காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணணும், ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நம்மளுக்கு வருமானம் கேரண்டி இல்லாத போது நம்ம எவ்வளோ தொலைவு நிறைய காஸ்ட் கண்ட்ரோல் விஷயத்தை நம்ம வந்து இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு கமல் சார் சொல்லியிருந்தாரு. ஏன்னா வரப்போகிற காலம் இன்னும் சேலஞ்சாக இருக்க போகுது. அப்போது ஒவ்வொரு இந்த திரைப்படத்துறையில் ஒவ்வொரு காஸ்ட்டையும் மைன்யூட்டாக பார்த்துட்டு எங்கே குறைக்கிறது நம்ம யோசிக்கணும். அது வந்து கமல் சார் ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்காரு. நாங்கள் எல்லாமே உடனே அதை நோட் பண்ணிட்டு அதை தான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம். அவர் சொன்னது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பீக்கன் ஆஃப் ஹோப் பண்ணுவாங்கள்ல, ஒரு லேம்ப் மாதிரி நம்மளை வழிகாட்டுறாரு. இது மாதிரி பண்ணாதீங்க, காலம் ரொம்ப டஃப்பாக போகுது, அதுக்கு முன்னாடி அலாம் வார்னிங் கொடுக்குற எல்லாரும் சீக்கிரமாக அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிங்கன்னு சொல்லிட்டாரு. சார், கவர்மெண்ட் சார்பாக ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மோ அல்லது ஒரு டிக்கெட் புக்கிங் பிளாட்ஃபார்மோ கிரியேட் பண்ண நல்லா இருக்கும்ட்டு கமல் சார் சொல்லியிருந்தாரு. இதில் எங்களுக்கு பர்சனலாக எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா கவர்மெண்ட்டோட வேலை அது கிடையாது. இப்போ பல பேர் வந்து என்ன சொன்னாங்க, கவர்மெண்ட் வந்து டாஸ்மாக் நடத்துறதே தப்புன்னு சொல்கிறாங்க. கரெக்டுங்களா? எதுக்கு வந்து நீங்கள் வந்து லிக்கர் ஷாப்பெல்லாம் ரன் பண்ணுறீங்க? என்னை பொறுத்தவரையும் கவர்மெண்ட் ரன் பண்ண ரெண்டே விஷயம் தான், ஸ்கூல் அண்ட் மெடிக்கல் தான். ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணோம், ஸ்கூல் நம்ம பண்ணோம். இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக அரசாங்கத்தினுடைய ஃபோக்கஸ் என்ன இருக்கணும்னா, மக்களை வந்து நல்லா படிக்க வைக்கணும், மக்களுக்கு நல்ல ஹெல்த் கொடுக்கணும். அதை தவிர வெல்ஃபேர் ஸ்கீம், அதாவது நீங்கள் ரேஷன் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ரெகுலராக கொடுத்தாகணும். அதுதான் கவர்மெண்ட்டுடைய வேலை. இது டாஸ்மாக் ரன் பண்ணுறதோ, இல்லை வந்து டிக்கெட்டு நியூ கொடுக்குறதோ, இல்லை வந்து ஓடிடி நடத்துகிறதோ அவங்க வேலை கிடையாது. இன்ஃபேக்ட் எங்களுடைய ப்ரொபோசலே சொன்னோம், இது வேண்டாம், நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். இப்போ நாங்கள் சங்கங்களாக சேர்ந்து ஒரு ஓடிடி நிறுவனம் பண்ணணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்கள் கிராண்ட் கொடுங்க, அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். பேட்டர்ன் வாங்கல, சீஃப் பேட்டர்ன் அப்படின்வாங்க. அதாவது நீங்கள் தான் அண்டர் த ஏஜிஸ் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட், அதனுடைய சப்போர்ட்டில் நாங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்ம், நாங்கள் இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட மட்டும் தனஞ்சன் கிடையாது. இது தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சிலும் ஆக்டிவ் ப்ரொடியூசரும் சேர்ந்துட்டு நாங்கள் ஒரு ஓடிடி ரன் பண்ணிக்கிறோம். அப்போ என்ன ஆகிடுன்னா, நாளைக்கு அரசியல் ரீதியாக யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. இல்லைன்னா நான் அரசியல் ரீதியாக கம்ப்ளைண்ட் பண்ண, என் படத்தை நீ போடல, உன் படத்தை போடல அப்படின்னு கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணும்போது கவர்மெண்ட் நெகட்டிவாக பேசுவாங்க. அவர் இந்த அரசியல் கட்சிக்காரன்றதுக்காக அவர் படத்தை போடலைன்னுவாங்க, இல்லை இந்த அரசியல் கட்சிக்காரன்றதால் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னுவாங்க. வரதா சான்ஸ் இருக்கா இல்லையா? இப்போ அரசாங்கமே நடத்துச்சுன்னா இந்த கம்ப்ளைண்ட் வருமா வராதா? அதுக்காக நாங்கள் என்ன சொன்னோம், எங்கள் ப்ரொபோசலில் இது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு ப்ரொபோசல். ஏற்கனவே அரசாங்கம் இதெல்லாம் ரன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இதை போய் ஓடிடி நிறுவனம் ரன் பண்ணுறதோ, இல்லை டிக்கெட் நியூ ரன் பண்ணுறதோ, அதாவது டிக்கெட் புக்கிங், ஆன்லைன் புக்கிங்லாம் தேவையே கிடையாது.